மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தமிழ் களஞ்சியத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த வீடியோ எதுக்காகனா, வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் வந்து ஒரு மதிப்பெண்ணில் 14க்கு 14 வாங்கணும். அதுக்கு என்ன வழின்னு அதுக்கான முக்கியமான வினாக்கள் பூரா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். புக் பேக்கும் கொடுத்துருக்கேன், புக் இன்சைடும் கொடுத்துருக்கேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வருது. நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக்கில் வந்து ஒரு மதிப்பெண்ணில் முழு மதிப்பெண் பெறலாம் 14க்கு 14. அதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, 2 தடவை 3 தடவை அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. அதே போல் இடையில என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லி தருவேன். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாங்க. அதை வச்சு நாங்கள் என்ன ஆன்சர் வந்து பண்ணிடலாம். அதே போல் இதில் வந்து உங்களுக்கு 2 விதமான டைப் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆன்சரோடு இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு பண்ணி வைப்பேன். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கும் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனோடு தான் இருக்குது எல்லாமே. ஆனால் அதில் வந்து இப்போ ஆன்சர் வந்து போல்டு பண்ணாமல் இருக்கும், ஆனால் கடைசி பக்கத்தில் ஆன்சர் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி என்ன பண்ணலாம், இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துட்டு செல்ஃப் டெஸ்ட் போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இப்போ ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எதுவும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா @பாண்டிகுரு 7 இதை வந்து நீங்கள் யூடியூப்பில் மேலே டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும், தமிழ் களஞ்சியம்னு வரும். நீங்கள் அதுக்குள்ளே பண்ணால் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அதே போல் குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், மிட் டர்ம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு 4-5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்து பயன்படுங்க. பயிற்சி வினாத்தான் கொடுத்துருக்கேன், அதுக்கான விடை குறிப்பு கடைசி பக்கத்தில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ பார்க்கலாம். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. இதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த ஆஇ இப்படி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஆஇன்னு இப்படி மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுக்கான பொருளை சேர்த்தே படிச்சு போயணும். பவனந்தி முனிவர் நன்னூல், நன்னூல் வந்து நன்னூலார்னு சொல்லுவாங்க, அல்லது பவனந்தி முனிவர் 2 பேர் இருக்குது அவருக்கு. அடுத்து பாருங்கள், இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் எழுதினவர் யார்? இந்திரன். அப்போ நெடிலாவும் நெடிலியும் தான் சரியான பதில். கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கும் அடி மோனை, மோனைனது முதல் எழுத்து, அடின்னா அடுத்தடுத்த வரி, அடினது அடுத்தடுத்த வரி. இப்போ படிக்கட்டு இப்படி அடுத்த அடி எடுத்து வச்சு வரோமா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ முதல் வரியில் கபாடபுரம், 2வது வரியில் முதல் வார்த்தை காலத்தால், முதல் வார்த்தை மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? அடி மோனைன்னு இருப்பேன். அப்போ அடியில் முதல் கபாடபுரம் காலத்தால், அப்போ இதுதான் சரியான பதில். பாயிரம் உள்ளது டேஸ் அன்று பணுவல், நீங்கள் படிச்சிருப்பீங்க, நன்னூல்லே படித்தோம், இது புக் பேக்கில் இருக்குது. ஒரு திறவநிலை நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்கின்ற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து. அதாவது எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எப்படி இருக்கும்? எளிமையானது, மிக எளிமை. அடுத்து பாருங்கள், மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் நம்ம படிச்சுக்க மாதிரி மொழி முதல் எழுத்து பண்ண படித்தோம். அது என்ன பண்ணோம், ஆ முதல் அவ்வரை 12 எழுத்து, உயிர் எழுத்து 12, மெய் வந்து 10, கசதப நாமவாய கா ஞா. இதில் பார்த்தீங்கன்னா அன்னம் கிண்ணம் மட்டுமே சரியான பதில். தவறான இணை. இதில் எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ ஈற்றெழுத்துன்னு கடைசி எழுத்து ஒரு வார்த்தை, இப்போ கடல்னு இருக்குது, கடைசி எழுத்துனா இருக்குது, புள்ளி வச்சுருக்கு, புள்ளி தான் மெய், ஒற்று, உடல் இப்படி சொல்லியிருக்கோம். அப்போ ஒற்று எழுத்து. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு, உயிர்னு கொடுத்துருக்கான். அப்போ இது தவறு. அலையில் முதல் எழுத்துனது உயிர், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு, மெய்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுதான் தவறான பதில். அடுத்து பாருங்கள், பொருத்தமான இலக்கிய வடிவம். யானை டிராக்டர் வந்து குறும்புதினம். அடுத்து மண்ணுக்கு வளம் சேர்ப்பன. மண்புழு, ஊடுபயிர், இயற்கை உரங்கள், இவை 3மே என்னது, மண்ணுக்கு வளம் சேர்ப்பன. உங்களுக்கு இதில் மாத்திரையும் கேட்க மாட்டாங்க, புக் பேக்கர்னா அப்படியே தான் இருக்கும். ஆப்ஷன் ஒன்று இடம் மாறி இருக்கலாம். இப்போ வான் பொய்த்தது அப்படின்னா மழை பெய்யலை, வானம் மழை பெய்யலைன்னா அது அதான் பொய்த்ததுன்னு சொல்கிறோம். இப்போ மழை பெய்யன்றது மொதல் ஆப்ஷனாக கூட இருக்கலாம், கடைசி ஆப்ஷனாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்சர் நல்லா படிச்சுங்க. இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினச்சி அப்படி படிக்கக்கூடாது. சரிங்களா? அது தவறானது. அடுத்து பாருங்கள், கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவை மதிப்பு கூட்டு பொருள், நெடிலா நேரடி பொருள். அது என்னது, மட்டும்தான் சரி, மதிப்பு கூட்டு பொருள் மட்டும்தான். அடுத்து பாருங்கள், பிழையான தொடரை கண்டறிய. குறைந்த 8 தொகை அடிகளை கொண்டது 500 நூல்கள்னு கொடுத்துருக்கு, அது தவறு. அடுத்து பாருங்கள், அடியாகரம் ஐயாதல், பைங்கூல் அடியாகரம் பைங் ஐ, முன்னின்ற மெய் திரிதல் செங்கதிர். சரிங்களா? மெய் வந்து அது தெரியுது. அடுத்து பாருங்கள், ஆதி நீடல். ஆதி நீடல் வந்து பார்த்திங்கன்னா 3வதுக்கு வந்து 2 காரிருள். ஆதினா முதல் எழுத்து, நீடல். இனமிகள், இனம் நானது மிகுந்து வருதல், பெருங்கொடை. அப்போ காவுக்கு இனம் கா, அப்போ அது இனம் வந்து மிகுது. அடுத்து என்ன பாருங்கள், சரியானவற்றை தேர்க. இதில் வந்து பாருங்கள் 1, 3, 4 இதுதான் சரி. 2 பாருங்கள், நிலைமொழியில் என்ன ஆகுதுன்னா, ஈட்டில் ஐ வரும்போது வகர உடம்படுமை வரும், பெரும் இருக்குது, இதுக்கு பெறாது. சரிங்களா? அது தவறு. அடுத்து பாருங்கள், கூற்று. கோடு என்பது தமிழ் சொல் ஆகும்.
விளக்கம். கோடு என்னும் சொல்லுக்கு மலை உச்சி வளரும் கோட்டை என்னும் பொருள் உண்டு. நம்ம உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த நாகர்கோவில் மருத்தான் அந்த பக்கம் முறைனா இருக்கும் புறாமே வளரை குச்சி கோடுன்னு ஊர் பேரெல்லாம் முடியும் ரைட்டுங்களா. அப்போ இது ரெண்டுமே என்னது சரி. அடுத்து பாருங்கள் காவடி சிந்துக்கு தந்தை அண்ணாமலையார். காவடி எடுத்து போகிறாங்கல்ல அப்படின்னு வச்சுங்க அண்ணாமலையார். அடுத்து பாருங்கள் வெள்ளி வீதியார். வெள்ளி வீதியார் வந்து என்னது குறுந்தொகை. வெள்ளி வீதி அது வந்து எப்படி இருக்குது குறுமையாக இருக்குது. வெள்ளி வந்து குறைச்ச ரேட்டில் விற்கிது அப்படின்னு வச்சுங்க. அண்ணாமலையார் இப்போ தான் பார்த்தா காவடி சிந்து. வாடி வாசல் சீசு செல்லப்பா சிறுகதையில் பார்த்தோமா இல்லையா கதை தொகுப்பில். அதில் இளம்பெரு வழுதி புறநானூறு பற்றி பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள் இனிதென இச்சொல்லின் இருந்த புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக. இனிதென அப்படின்னா வந்து உடல் வரையின் உட்குரல் மெய் விட்டோடும் உடல் மேல் உயர்ந்து. அப்போ நான் வச்சுங்க இடம் மாதிரி கூட கொடுப்பாங்க பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு ஏற்கனவே புரியும் பிரித்து பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவீங்க. அடுத்து பகுவது உறுப்புல இடம் வரும் அடிப்படை உறுப்பு. அடிப்படை என்ன 2 உறுப்பு இருந்தால் போதும். பகுதி விகுதி. பின்வரும் ஒன்று பொருந்தாத இணை. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அன் வந்தனன் இன் முறிந்ததுன்னு இருக்குது. அடுத்து பாருங்கள் கான்குவன் கான்கு கூ இருக்குது. அன் சென்றனன் சென்றன அன் வருது. ஆனால் இந்த இன் முறிந்தது மட்டும் என்னது தவறானது. அடுத்து பாருங்கள் படத்துக்கு பொருத்தமானது. அவர் எப்படி உட்காந்துருக்காரு அடக்கமாக உட்காந்துருக்காரு. அப்போ நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியது. ஏதோ நீங்கள் மனப்பட பாடலில் படிச்சிருப்பீங்க. துன்பப்படுபவர் நாவை காக்கணும்னா ஒன்று கண்டிப்பாக துன்பப்பட்டே ஆகணும். பின்னொரு நாளடி பாடலின் பொருத்தமான திருக்குறள். மலர் மிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலைமிசை. இதில் என்ன இருக்குன்னா நிலநீர் அதாவது நேற்று கூட ஒருத்தர் இருந்தாப்பா இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அதை நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அதை நிலைகளாத பற்றி சொல்லக்கூடியது. கீழ்காணும் புது கவிதைக்கு பொருத்தும் திருக்குறள். பூக்களுக்கும் முட்களுக்கும் இடையில் புழங்குகிறது யோசனை இன்பம் இடையற. இதை எப்படி நான் வச்சுக்கோண்டா பூவும் முள்ளும் ரெண்டுமே அதை இன்பம் துன்பம் வரும். அதுபோல் இங்கே இன்பம் இடையறாது ஈண்டும் அவா வேண்டும் துன்பத்துள் துன்பம் கேடேன். பூ மலர் நம்மளுக்கு பிடிக்கும், முட்கள் வந்து பிடிக்காது குத்திருமா. அப்போ இன்பம் துன்பம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. ஒப்பன்னா தான் ஊர் ஒப்பிக்கிறது பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ என்ன அந்த ஊருக்கு அடுத்த ஆள் ஒரு வேலை சொன்னால் டக்குன்னு செய்வாங்க சின்ன பையன் பார்த்துட்டிங்கன்னா அது போல். அப்போ ஊருக்கு ஒப்புதல் அதை ஊருக்கு உதவுதல் ஒப்புரவுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வாழ்பவன் யார் வாழ்வான் ஒத்தறிபவன். அடுத்தவனோட ஒத்து போகிறவன் வாழ்வான். வாழாதவன் யார் இசை உழைத்தவன். இசைஞ்சு போகாதவன் வாழ மாட்டான். தோன்றுபவன் தோன்றுபவன் யார் புகழ் தரும் பண்பை உடையவன். புதுசு புதுசாக தோன்றி வந்துகிட்டே இருக்கான். வெல்ல நினைப்பவன் காத்திருப்பவன் தான். எப்போ நம்மளுக்கான நேரம் வரும். இப்போ நீங்கள் இருக்கீங்க பரீட்சை எப்போ வரும் பார்த்து அந்த டைம் பார்த்து நான் அந்த பரீட்சையில் உங்களுடைய திறமையை காட்டணும் எழுதணும் சரிங்க படித்தது போகிறோம். அப்போ நான் வெல்ல நினைப்பவன் காத்திருப்பவன். பெரும் பண்பை உடையவன் யார் மருந்தாகும் மரமானவன். மருந்து மரம் எப்படி இருக்கோ அதுபோல் பண்பை உடையவன். அடுத்து பாருங்கள் இலக்கண குறிப்பு. உங்கள் பேர் இதை பூரா அப்படியே பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. சுடரும் 3ஆம் வேற்றுமை தொகை. இதில் பாருங்கள் அடுத்து சுடரும் பொன். இது எதிர்கால பெயரச்சம். சுட அடுக்கு தொடர் வாழ்க கா என்னன்னது வியங்கோல் வினைமுற்று. விரைந்து கெடுபவன் என்ன மாட்டான் பிறருடன் ஒத்துப்போகாதவன் தன்னுடைய வலிமையே தெரியாதவன் தன்னை உயர்வாக நினைப்பவன். இதெல்லாம் கேட்டுக்காங்க அடிக்கடி இடையில மாற்றி போட்டுருவாங்க ஆப்ஷனை பார்த்துங்க. அதாவது பிறரோட ஒத்து போகவே மாட்டோம் தன்னுடைய வலிமையை அறிய மாட்டோம். அப்போ தன்னை உயர்வாகவே நினைக்கிறது ஹெட் வெயிட்டாக இவங்க கூட என்ன கெட்டு போயிடுவோம். அடுத்து பாருங்கள் வேளாண்மை செய்தல் பொருட்டு எதுக்கு உதவி செய்வதற்கு. பற்று நீக்கியவன் உண்டாவது பற்றற்றவனை பற்றுதல் உண்டாவது. பொருளின் துன்பம் அகழுதல். பற்று நீக்கியவனுக்கு உண்டாவது என்னது துன்பம் இருக்காது. ஒரு பொருள் மேலே ஆசை என்ன ஆயிரும் அது மேலே பற்று வராதுல்ல அதான் பற்றுகள் அகலும். அடுத்து பாருங்கள் அருவினை புணர்ச்சி விதி. அருமை கூட்டல் வினை ஈர்பதன் விதிப்படி புணருது. அடுத்து பாருங்கள் ஏடு சுவடி புத்தகம் மனுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் ஓலை நூல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு விளக்கம் வந்து நான் பல வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புத்தகத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள் கல்விக்கு அழகு 4 அடியார் என்ன சொல்கிறான் 4 அடி அடித்தா கல்வி அழகாக படிச்சிருவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இளமையில் கல் ஆத்திச்சுடி அவை என்ன சொல்கிறாங்க இளமையிலே படிச்சிரு அப்படின்னு ஒரு பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்க. துணையாய் வருவது தூய நற்கல்வி திருமந்திரம். தூய நற்கல்வின்னு சொல்லுது என்னது மந்திரம் சொல்லுது துணையாக வரும்பா அப்படின்னு மந்திரம் போட்டு சொல்கிறாங்க. பாடம் போட்டல் கேட்டவை நினைத்தல் தொல்காப்பியர் சிறப்பு பாரவுரை. அடுத்து பாருங்கள் 9 அடி டு 12 அடி நற்றினை நல்லவே 9 டு 12 அடி பேரலை இருந்து எழுதிக்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தொல்காப்பியத்தில் மொத்த ஏடுகள் நிற்காது 9. நிழல் போல தொடர்ந்தான் எவ்வகை ஓமை. நிழல் போல் இப்போ நிழல் வந்து என்ன பண்ணுது நம்ம கூடவே பின்னாடியே என்ன பண்ணுது
வருது. அப்போ அதுதான் ஒரு செயல்பாடு, வினை கூடவே வந்துகிட்டே இருக்கா. அதனால் அடுத்து பாருங்கள், ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றே தான். இக்கவிதையில் பயின்று வருவது போல. 2வது வரி பாருங்கள், ஆகாயம் போல. அப்போ இது உவமை. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் இறைச்சி பற்றி கூற்றை தேர்க. அது என்ன பண்ணும், உருப்பொருளோட நேரடி தொடர்பு இல்லாத குறிப்பு பொருளை கொடுக்கும். சொன்னோமா, போருக்கு போகிறப்ப என்ன பண்ணுறான், தலைவன் வந்து என்ன பண்ணிடுறான், பார்த்துறேன் குருவிகளை பார்த்துறேன். அப்போ உரிப்பொருள், அந்த உரிப்பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நேரடியாக தொடர்பு இருக்காது. அடுத்து பொருந்தாதவத்தை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத வந்து 2, 4 ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, நேரம், நிகழ்வு ஆகியவற்றை குறிப்பிடாமல் செய்திகளை எழுதியுள்ளார்னு இருக்குது. அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்துலேயுமே குறிப்பிட்டிருப்பார். அடுத்து பாருங்கள், ஐரோப்பாவில் இந்தியாவை அடைய கப்பலுக்கு 8 திங்கள்னு போடுறாங்க. இது தவறானது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஆனந்தரங்குக்கு தொடர்பில்லாத குறிப்பு உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தைன்னு இருக்குது. இது தவறு. அடுத்து பாருங்கள், உருபகை இடன், உரு சால உரு தாவணனே உரிச்சொல், இடன் கடைசி எழுத்து இடம்னு வரணும். அப்போ ஈட்டில் கடைசி எழுத்து போலி, தப்பாக வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து பாருங்கள், வரைனது மலை, வதுவைன திருமணம், வாரணம்னு யானை, புடைவினா கடல். புடைவினா கடல் கிடையாது, அது மட்டும் என்னது தவறு. அடுத்து நேர் ஒன்றே ஆசிரியா தலை. நேர் ஒன்றா ஆசிரியா தலைனா மாமா முன்னாடி வந்தால் நேரம் என்ன பண்ணணும், ஒன்றாம் ஓடி போய் வேணும். அதை நேரம் போய் மாமுன் நேர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே போல் பாருங்கள், நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா என்ன வரும், இறுதியடியின் முந்தையடி சிந்தடியாய் வரும். 3 வார்த்தை வரும். சரியா, கடைசி வரைக்கும் முந்தின அடி. அடுத்து பாருங்கள், இணைக்குறள் ஆசிரியப்பா. இணைக்குறள்னா முதலடியும் இறுதி அடியும் அளவடியாகி வரும் 1வது. சரியா. அப்புறம் பாருங்கள், நிலைமண்டில் ஆசிரியப்பா. நிலைன்னா ஒரே மாதிரின்னு அர்த்தம். அதில் வந்து 3வது பாருங்கள், எல்லா அடிகளும் அளவடி பெற்று வரும். ஒரே மாதிரி 4 வரியாக 4 சொல்லாக இருந்தால் அது நிலைமண்டில் ஆசிரியப்பா. அடுத்து பாருங்கள், அரிமண்டிலம் ஆசிரியப்பா. இது அடிகளை மாற்றணும், ஓசையும் போல என்ன அது மாறவே மாறாது. அடுத்து பாருங்கள், ஒருத்தர் வந்து வில்ல வச்ச எரிஞ்சிட்டு பாய்ச்சுறாரு, இன்னொருத்தர் சொல்லலைன்னு சொல்லிகிட்ருக்கார். அதான் சொல்ல பாருங்க, வில்லர் உழவர் பகைகளும் கொள்ளற்க சொல்லீர் உழவர் பகை. வில்லு கொண்டு கூட பகை கொண்டலாம், சொல்லால் கூட பகை கொள்ளவே கூடாதுன்னு சொல்கிறார். கவிதைக்கு பொருந்தும் திருக்குறள். கொடி தவித்ததை பாரி அறிந்து கொண்டான், மயில் தவித்ததை பேகன் உணர்ந்து கொண்டான். அப்போ என்ன அர்த்தம், இது குறிப்பில். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்துங்குழல். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிற, பசியில் இருக்கேன், அம்மா பார்க்குறாங்க, உன் மூஞ்சை பார்த்தோன்னே என்ன பசிக்கிற சாப்பிட்றியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது முகத்தை பார்த்தோன்னே குறிப்பை வச்சு அறியுதல். அப்போ குறிப்பு உணர்வார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. மகிழ்ச்சியில் மகிழ்ந்துடும் போது டேஸ் நினை. மகிழ்ச்சியை நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக வந்து பணம் சம்பாதிக்க இதாகிட்டா என்ன பண்ணுறோம், மறந்து கெட்டுரும். நம்ம பின்னாடி நம்ம முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்து எப்பயுமே என்ன இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொருள் கூறுக. ஏமம். ஏமம்னது பாதுகாப்பு. மருந்துளை செல்வான். நோயாளன் சென்று மருந்து என்ன முறைப்படி தருவோம் தான் மருந்துளைத்து செல்வான் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து கெடுக. காணன சொன்னால் வியங்கல் வினைமுற்று. குறிப்புணர்வார். குறிப்புணர்வார் யார், வினையால் அணையும் பெயர். வருவார், சென்றவர், வந்தவர், தொழுதவர்னு சொல்ல முடியாது. அடுத்து கூற்று 1. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஓவியங்கள் எஸ்கே கோவிந்தசாமி கண்டறிந்தார். சரி, இப்படி கேட்பாங்க, தஞ்சை பெரிய கோயில் ஓவியங்களை யார் கண்டுபிடிச்சா, எஸ்கே கோவிந்தசாமி நான் வச்சுங்க. அடுத்து அங்குள்ள சோழகால ஓவியங்களை பிரஸ்கோ வகையை சேர்ந்தன. இரண்டுமே என்னது சரி. அடுத்து பாருங்கள், லா என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மனா வெளியிடப்பட்டது கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது. லா என்று போற்றப்பட்ட ஆத்மனா வெளியிட்டது சிற்றிதழ். கவிதை கிரீடம் என்னது குற்றால குறவஞ்சி, திருவிட ராசப்ப கவிஞர் எழுதினது. அடுத்து பாருங்கள், விரியன். விரியன் என்னது சிலம்பு, விரியுது. சிலம்பு. பாம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க, பாம்பு வந்து விரியுது. அடுத்து திருகு முருகு. திருகுன தீ வந்து என்னது தாவரிசைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், தண்டை. அடுத்து பாருங்கள், நாங்குள் புழு. 3வதுக்கு என்னது நாங்குள் புழு இருக்கா. அப்போ புழு வந்து பாவரிசை, புழுன்றது என்னது பா அப்படின்னு வச்சுக்கோ, அப்போ பாடகம். அடுத்து கடைசி குண்டலப்பூச்சி. கூண்டு காவரிசை, காலாளி அப்படின்னு வச்சுக்கலாம். வேணால் குண்டு கால் அப்படின்னு வச்சுக்கலாம். குண்டலப்பூச்சி, காலாளி, குண்டு கால் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா. அடுத்து பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகையில் ஒன்று சாலல். தெரியுங்களா உங்களுக்கு. இதே இறைவன் மீதுனா திருச்சாலல். பெண்கள் 2 பேர் விளையாடுறப்ப அது வெறும் சாலல். அடுத்து பாருங்கள், ஈறுபோதல், முன்னின்ற மெய்திரிதல், தனிக்குறு முன் ஒற்று, உயிர்வரின் இரட்டம், உடல்மேல் உயிர்ந்த ஒன்று. மொத்தம் எத்தனை இருக்குது, 4 விதி இருக்கும். 4 விதி நல்லா அடைன்னு படிச்சுக்க சொல்லிங்க, அதான் சரியான பதில். அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு என்னென்னா தமிழ் சொல். பெர்சனாலிட்டி. பெர்சனாலிட்டி பண்ணது ஆளுமை. ஆளுமை திறமை பற்றி சொல்கிறோம். இது அடிக்கடி கேட்குறாங்க மாஸ்டரில். வெகுஜன பயிற்சி. பிளாஸ்டிக்னு அவங்களுக்கு தெரியும், நெகிழி. எஸ்கலேட்டர். நீங்கள் போவீங்க, இப்போ மால் இதுக்கெல்லாம் போயிருப்பீங்க. எஸ்கலேட்டர் தானே ஏங்கி போகும்போது படிக்கிட்டு அதுக்கு தான் அது மின் படி. அடுத்து பாருங்கள், ஹார்டிகல்ச்சர்.
ஹார்டிகல்ச்சர் என்னது? தோட்டக்கலை. நம்ம இங்கே பெரிய ஒரே இடத்துல தான் இருக்குது தமிழ்நாட்டில், அதே இடம் அக்ரிகல்ச்சரில். அடுத்து பாருங்கள், சிபிஎன் நம்ம ஆங்கில சொல்லின் பழந்தமிழ் இலக்கிய பெயரை கூறுக. இதில் பாருங்கள், களம் நாவாய். களம் நாவாய் முதல் இருக்கக்கூடிய களம்ன்றது என்னது? போர்க்காலத்தை குறிச்சிருக்கு. இந்த களம் தான் என்னது? கப்பலை குறிக்கும். நாவாய். அடுத்து பாருங்கள், குறியீடை பொறுத்துக. ஒரு கமா மட்டும் போட்டிருக்கோமா, அப்போ அது என்னது? கார்புள்ளி. அடுத்து பாருங்கள், ஒரு ஆச்சரியக்குள்ளி போட்டிருக்கோமா, அது என்னது? வியப்புக்குறி. அடுத்து மேலே ஒரு சிங்கிள் அபாஸ்டிக் போட்டிருக்கோம், அது ஒற்றை மேற்கோள்குறி. டபுள் வந்து இரட்டை மேற்கோள்குறி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஜனப்பிரளயம் என்னும் வட சொல்லுக்குரிய தமிழ் சொல். ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம். இதெல்லாம் நான் வச்சுக்கணும், மக்கள் அலைன்னு எழுதக்கூடாது, வெள்ளம். அடுத்து பாருங்கள், 8 தொகை நூல்கள் ஒன்றான 18 புறம் சார்ந்த நூல்கள். இது சேர மன்னர்கள் 11 பற்றி கூறுகிறது. இரண்டுமே சரி. 8 தொகை நூலில் 18 என்னது? புறம்தான். போருக்கு போகிறத பற்றின வீரம் கொடை இதை பற்றி சொல்லலை, அதனால் புறம் சார்ந்த நூல். இது 11 யார்? சேரர்களை பற்றி, சேர மன்னர் 10 பேரை பற்றி சொல்லுது. இரண்டுமே சரி. அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் யார்? யாரிடம் கூறினது? அமைச்சர் வந்து மன்னரிடம் கூறினார். ரைட்டா? அவர் சொல்கிறார், மகளுக்கு வந்து அமுதவல்லிக்கு பாடம் சொல்லி தரணுன்றப்ப அவர் சொல்லி தராருல அவர். அப்போ யார் சொல்லுவார்? அமைச்சர் தான் சொல்கிறார். அடுத்து, அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள். என்ன உடனும்? அடையாறு கிடையாது, அடையாற்று. பாலத்தின் சுவற்றில் கிடையாது, சுவரில். இந்த 2 மாட்டத்தை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க. இதில் காவலாளி, மேலாளர், உதவியாளர்னு வரும். ஆசிரியர் மட்டும் வராது. ஆசிரியர் தான் விகுதி பெறாத சொல். அடுத்து பாருங்கள், ஆக்கப்பெயர் விகுதி கொண்டு என்ன பண்ண போகிறோம்? மேட்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், வேவு பாத்திரன் ஓசையின்றி சென்றிடுவான். இது சில அந்த இலக்கண பகுதியில் கேட்பாங்க, 7x2 கேட்குறாங்கல்ல, அதோட கேட்பாங்க, நல்லா படித்து வச்சுங்க. வேவு பாத்திரன் ஓசையின்றி சென்றிடுவான். ஆலி. ஆலின்னு என்னது? உளவாளி. கீழே 5வது ஆன்சர் இருக்குது. அடுத்து, அறிவை தேடி போகுமிடம் உலகம் அறிய உதவுமிடம் அகம். அப்போ நூலகத்துக்கு போய் நம்ம அறிவை தேடி போகிறோம். 4வது ஆன்சர். வந்தால் மகிழ்ச்சி இது, உழைத்தால் கிடைக்கும் இது, மானம் வருமானம் நேர்க்க 3வது. அடுத்து, வேடம் போட்டவன் வேடதாரி, பட்டம் வாங்கியவன் தாரின்னு முடியணும், பட்டதாரி. அப்புறம் 2வது ஆன்சர். அளந்தளந்து கொட்டிடுவான், அகமகிழ்ந்து தந்திடுவான். ஆள் யார்? பணியாள். 1வது ஆன்சர். சரிங்களா? பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், பூஜை விஜயம் உபயோகம் என்பவை முறையே டேஸ் என்று தமிழ் வழங்கப்படும். பூஜைனா வழிபடுது, விஷயம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அப்படின்னா அது செய்தி. உபயோகம்னா பயன்பாடு, யூஸ் பண்ணுறோம், உபயோகிக்கிறோம், பயன்படுத்திகிட்ருக்கோம் சொல்ல முடியாது. அடுத்து பாருங்கள், கூவும் குயிலும் கரையும் காகமும் தொடர் இடம்பெற்ற மரபு. ஒளி, கூவும் குறை. இப்போ கொண்டு சவுண்டு கேட்குதுங்களா பக்கத்தில்? காக்கா கற்று தான். அப்போ என்ன? இதெல்லாம் வந்து ஒளி, சவுண்டு. அடுத்து பாருங்கள், யாரை உழைப்போல் அனுதினம் உழைப்போல். இது எவருடைய மொழி? நடராஜன் தான் சொல்கிறார். சரியா? தமிழின் முதல் பாவடிவ நாடகம். ரொம்ப 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 முக்கியமான நூல். சரிங்களா? மனோன்மணிய நாடகம் தான் அது முதல் பாவடிவ நாடக நூல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றராக. இது வந்து அந்த நம்ம துணை படத்தில் இருக்குது. இன்று நான் இதழ்கள் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளும் பேசுகிறேன். இவ்வளோதான். இது பூரா என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு புக் பேக் இது முடிஞ்சிருச்சு. அடுத்து கூடுதலாக வந்து உங்களுக்கு ஏற்கனவே கேட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில், அதுலேருந்து ஒரு சில தொகுப்பு கொடுத்துருக்கீங்க. கேட்டவேனா பக்கத்து இயர் போட்டிருக்கீங்க பாருங்கள், நம்ம நோட்ஸ்லையுமே இருக்கும். பேச்சு என்பது மொழியில் என்ன பண்ணுது? நீந்துது. ரைட்டா? கவிதையினை பேசுவது எழுதுவது தான் உத்தமம், அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்று கூறிய அவர் யார்? மகாகவி பாரதி தான் சொல்கிறார். தமிழுக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். கிடைத்த முதல் நூல். தமிழின் முதல் நூல்னா அகத்தியம், தமிழுக்கு கிடைத்த முதல் நூல்னா தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், வடகரை நாட்டில் மீனை பிடித்து உண்பதற்காக வந்த பறவை உள்ளான் பறவை. சொன்னோம்ல அந்த இதில் சொல்லோம்ல, வடகரை தென்கரை நாட்டில் அந்த வடகரையில் திருமலை முருகன் பல்லு, திருமலையில் மலைக்கோயில் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மீன் ஒரு பறவை உட்காந்துச்சுன்னு, அதான் உள்ளான் பறவை. யானை டாக்டர் என்னும் குறும்பு தினத்தின் ஆசிரியர் ஜெயமோகன். கல்லதர் என்னும் சொல்லுக்குரிய புணர்ச்சி விதிகளை தேர்வு செய்ய. கடைசிக்கு பாருங்கள், தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஈரொற்று மெய்மயக்கம் இடம்பெற்றுள்ள சொல் காய்ச்சல், ஈயு இச்சு 2 மெய்யெழுத்து. அடுத்து பாருங்கள், தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் வில் ஒடிந்தது. ரைட்டுங்களா? இதை நான் வச்சுக்கோங்க, வில் ஒடிந்தது. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் 2 ஒடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. கோடு மலை சிகரம், நீங்கள் அது மேலே அந்த தனிக்குறள் முன் போட்டு பார்த்தா பிரித்து பார்த்தா தெரிஞ்சிடும். கோடு மலை உச்சி சிகரம் விளிம்பு எல்லை, இதை என்னது? வரை. வரைன்னா மலை தான் குறிக்கும். சரிங்களா? அடுத்து சீராபுராணத்தின் ஆசிரியர் உமர் புலவர். ஆசிரியர் பார்க்கக்கூடிய தலைகள் நிறையொன்றா ஆசிரியர் தலை. கலிங்க நாட்டை சிங்கி கொடுத்தனது தண்டை, கலிங்கம் சிங்கி.
கொடுத்தது என்னது தண்டை. இசைக்காக 2 முறை ஆஸ்கர் விருது பெற்றவர் யார்? ஏஆர் ரகுமான். இசைஞானி இளையராஜா எழுதிய நூல் பால் நிலா பாதை. நினச்சிக்கூட இந்த பதம் எழுதியிருப்பார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பேராசிரியர் சுந்தரனார் பிறந்த ஊர் ஆலப்புழை. இவருடைய பாட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ் தாய் வாழ்த்து பாட்டெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பாடுறோம். செவ்வி எனும் சிறுகதையின் ஆசிரியர் நர்த்திகி நடராஜ். இது வரைக்கும் இயற்கை கேட்டது என்ன புத்தகத்துக்குள்ளே இருந்து கொஞ்சம் தான் இருக்குது, பார்த்துடலாம் வாங்க. பேசிடுக என்பதன் இலக்கண குறிப்பு காணல வியங்கோல். இதில் 3 தடவை பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், பொருத்தமானது பாருங்கள். மா நகர் மா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா சால உரு தவா நனி கடி மா இது பூரா வந்துச்சுன்னா ஒரு எழுத்துக்கு முன்னாடி அது என்ன சொல்லியிருக்கோம், நம்ம உரிச்சொல் அப்படின்னா. நீங்கள் கீழே இந்த 2வது ஆன்சர் பார்த்துக்குங்க. நெடிலாவை பார்த்துட்டு சொல்லுவாங்க. 1க்கு வந்து என்னது 4 உரிச்சொற்றோடு. அடுத்து பாருங்கள், கேட்போர் கொள்வோன். அப்போ வந்தவர் சென்றவர் தொழுதவன் உழுதவன் இப்படி சொன்னோமா இல்லையா? அப்போ 2க்கு வந்து என்ன ஆன்சர்னா 5 வினையால் அணையும் பெயர். அடுத்து பாருங்கள், இடன் திறம் அரண். இதில் போகிற இடம் திறம் அறம்னு வரணும். அப்போ கடைசி எழுத்து மாறி இருக்குது போலி. அப்போ என்ன போலி? ஈற்று போலி. 6வது ஆன்சர். அடுத்து பாருங்கள், மங்கையும் கொண்டலும் 2 இம்மு வந்திருக்கு தனித்தனியாக. அப்போ இம்மை எண்ணூறுன்னு சொல்லி கொடுத்தேன்னா அப்போ இம்மை எண்ணூறு. அப்போ எண்ணுமை. 3வது ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணுமை. அடுத்து பாருங்கள் 5 வலையி அசை. இப்படி முடிஞ்சாலே அது என்னது அளபடைகள். 2வது ஆன்சர் சொல்லிசை அளபடை. அடுத்து பாருங்கள், ஒளிதல் துய்த்தல். அப்போ அல்லு தள்ளுன்னு முடிஞ்சால் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், தொழிற்பெயர். ரைட்டா? 1வது ஆன்சர். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டால் பொறுத்தைகளே நிறையா கொடுத்துருக்கேன். ஏன்னா தனித்தனி கொஸ்டின் நிறையா தெரியுமா இருக்கும், ஈஸியாக இருக்கும் இதெல்லாம். புக் ரிவ்யூ. புக் ரிவ்யூன்றப்போ மிக்கல ஆனாவை பார்த்துக்குங்க. அதில் பாருங்கள், புக் ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேன். 3வது ஆன்சர் புத்தக மதிப்பு உரையை ரிவ்யூ பண்ணுறோம். மதிப்பு வேல்யூ எஜுகேஷன். வேல்யூன்னா நம்ம மதிப்பிடுறோம். சரியா? மதிப்பு கல்வி. டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் என்ன பண்ணது? ஆவணம். சாயிலர். அப்போ சாயிலர்ன்றப்ப என்ன வருது? மாலுமியத்தைன்னு சொல்கிறோம். அவேர்னஸ். அவேர்னஸ் என்ற என்ன பண்ணுறோம்? விழிப்புணர்வு. 5 பாஸ்போர்ட். இது கேட்குறாங்க உங்களுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட்டும் விசாவும் அடிக்கடி கேட்குறாங்க. ரைட்டு, மறந்துடாங்க. அப்போ பாஸ்போர்ட்டுன்னு கடவுச்சீட்டு. 1வது ஆன்சர் போட்டிருக்கேன். விசானது நுழைவு இசைவு. உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். விசா அப்படின்னா ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. அப்போ விசாரிச்சுட்டு நம்ம என்னன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே இசைவு கொடுக்கணும். நுழையிறதுக்கு அனுமதி. நுழைவு இசைவு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? விசாண்டா நுழைவு இசைவு 2ல் 1 ஏதாவது கொடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன். இதை அடிக்கடி கேட்குறாங்க. வால்ட் விட்மன் 1971ஆம் ஆண்டு. இந்த இப்படி வருது பாருங்கள், இந்த நோபல் பரிசு, சாகித்ய அகாடமி விருது, முதலில் இந்த வார்த்தை எங்கே வந்தாலும் சரி அப்போ நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ 1971ஆம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் பாப்லோ நெருடா. பாருங்கள், நோபல் பல் பாப்லோ நெருடா. பல் நெருடா பல்ல வந்து நெரிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து புதுக்கவிதை மேலே நினச்சோன்னா வால்ட் விட்மன். மறந்துடாங்க. உடம்பின் மேல் தோல் போல் இயங்கும் மொழி பேச்சு மொழி. நம்ம மேல் தோல் போல் இப்போ மேலே நான் பேசுகிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற நூலை மொழிபெயர்த்தவர் யார்? இந்திரன். 4வது ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா அது. அடுத்து பாருங்கள், மனித குலத்தின் ஆதி அடையாளம். முதல் தோணுது மொழி. அடுத்து பாருங்கள் 91 தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. நீங்கள் 2 மார்க்கில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் வச்சுக்கிறதுக்காக. ரசூல் கம்சத்தோ. பவனந்தியாரின் உருவச்சிற்பம் உள்ள இடம் ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூரில் இருக்குது. அடுத்து பாருங்கள் 93 5. இப்போ நம்ம 2 இம்மு வந்து என்ன சொன்னோம்? எண்ணுமைன்னு சொன்னோம். 1 இம்மு வந்துச்சுருக்கா? அப்போ இது முற்றுமை. 4வது ஆன்சர் போட்டிருக்கா. அடுத்து பாருங்கள் 94 கனடாவில் முதல் முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு டேஸ் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. வன்னி வீதி. தமிழில் பெயர் சூட்டிருக்காங்க கனடாவில். சரியா? அடுத்து பாருங்கள் 95 இது பிறகு நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோவில் நல்லா கேட்டிங்களாக்கும். இது நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின் எடுத்து அது டெஸ்ட்டு 1க்கு 2க்கு ஈன்னு இப்படி போட்டு பார்த்துட்டு ஆன்சர் திருத்தி பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். எது தப்போ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின் பக்கத்தில் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் எழுதி வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் முன்னாடி அதை மட்டும் பார்த்துக்கலாம். சரியா? அதுக்காக தெரிஞ்சேன். அடுத்து பாருங்கள் 95 திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தையும் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். அடுத்து பாருங்கள் முத்துலிங்கம் குறிப்பிடும் 6ஆம் திணை. 5 திணை தெரியுமில்ல? என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒன்றுக்கு அந்த காடு மலை சார்ந்தது, காடு சார்ந்தது, வயல் சார்ந்தது, கடலும் கடல் சார்ந்தது, மணல் சார்ந்தது அல்லது சுரம் சார்ந்தது. இது 6 தான் என்னது? பனி சார்ந்த இடத்த தான் சொல்கிற 6ஆம் திணை. அடுத்து பாருங்கள் 97 அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான் என்பதை மையமாக வைத்து எழுதிய நூல்
பேரன்கேட் 451. சரியா? இதுதான் தமிழருடைய பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் எது? ஜனவரி 14. தமிழர் பாரம்பரிய நாள் என்னது? ஜனவரி 14. மொழிக்கு முதலில் இறுதியில் வரும் எழுத்துக்கள் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். முதலில்னா 22, இறுதி 24. இறுதி 24 நான் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், சுட்டெழுத்துனாலே ஆ இ உ, அது இது உப்பக்கம், முதுகு பக்கம்னு அர்த்தம். ரைட்டா? எங்கே இருக்குது? அந்த இருக்குது இந்த இருக்குன்னு சொல்கிறோமா? அப்போ முதல் எழுத்து ஈ தானே. அப்போ ஒரு சுட்டி காட்டுறோமா? அதான் சுற்றெழுத்து. தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம். ஏழைகளின் கற்பக விருட்சமும் அதே தான். உலகிற்கு அச்சாணியாக விளங்குவது எது? உழவு தொழில். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொன்னவர் பாரதியார். 4வது ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதே இது உலகிற்கு அச்சாணின்னு சொன்னவர் திருவள்ளுவர். ரெண்டு நான் வச்சுக்கோங்க. அச்சாணின்னு சொன்னவர் யார்? திருவள்ளுவர். அடுத்து பாருங்கள், 5 வேளாண்மை மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார்? மசானாபு புகோதா. ஒற்றை வைக்கல் புரட்சின்னு சொன்னவர் அவரே தான். இதுக்கு வருஷம் இருக்கும், பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? வருஷம் பெருமான்னு கேட்க மாட்டாங்க நம்மளுக்கு. ஆனால் 5 வேளாண்மை மந்திரம் உங்களுக்கு போன வட்டம் கேட்டிருக்காங்க. 4 மார்க் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நெல்லுக்கு ஊடுபயிராக போடுவது என்னது? உளுந்து நம்ம ஊடுபயிராக போடலாம். உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஏதிலி என்பதன் பொருள் வாழ்விடம் இழந்த அகதி. ஏதிலின ஏன்னா ஆப்ஷன் இல்லை, வாழ இடம் இல்லை. அடுத்து பாருங்கள், உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் இலக்கிய வகை உலத்திப்பாட்டு. பல்லு 500 பிரிக்கும் முறை 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. இதான் 500. அடுத்து பாருங்கள், கிழவன் பருவம் பாராட்டும் 10. இங்கே கிழவன் நினச்சக்கூடாது. கிழவன் என்ன சொல்லி குறிக்கும் பொருள் என்னது? தலைவனை தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கால்வரை நில்லாப கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி ஆங்கு. இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் கலித்தொகை. சரிங்களா? இதில் நம்ம யானை பற்றி வருது, அந்த இது சொல்கிறோம். அப்போ கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு. காட்டின் வனத்திற்கு அடிப்படையாக விளங்கும் காட்டின் மூலவர் யார்? யானை தான். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என கூறும் நூல் திருமுருகாற்றுப்படை. நீங்கள் அந்த 4 மார்க் கொஸ்டினை படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு எளிமையாக தான் இருக்குது. அதே போல் இதுவும் படிச்சிருப்பீங்க. சேயன்மேய மைவரை உலகம் என்னது? இது தொல்காப்பின்னு சொல்லுது. உத்தரவேதம் உலக பொதுமறை என்று அழைக்கப்பட்ட நூல் எது? திருக்குறள். திருக்குறளின் பெருமையை உணர்த்துவது திருவள்ளுவமலை. அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சரு. திருக்குறளின் பெருமையை உணர்த்துவது திருவள்ளுவமலை. கீழ்கண்டவற்றில் திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் யார்? நல்லா எப்பயுமே வினாவை நல்லா முழுசாக படிக்கணும். திருக்குறளுக்கு உரை எழுதி அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் என்னென்னுங்க, இப்போ பருதி மேலாக பருதி எதை பார்த்தாலும் சரியாக தான் இருக்கும். நீங்கள் எதாவது ஒன்று தூக்கி போட்டுருவீங்க, அப்படி பார்க்கக்கூடாது. வினாவை நல்லா முழுசாக நம்ம உள்வாங்கி படிக்கணும். அதுதான் உங்களுக்கு டைம் நாங்கள் பப்ளிக் பரிசில் காமனாக கொடுக்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் யார்? மாணிக்கவாசகர். மீதி 3 பேரும் எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் கற்கனன்றே என்ற நூல் எந்த நூலில் வருது? புறநானூற்றில் வருது. அடுத்து பாருங்கள், கொழுஞ்சோறு என்பதன் பொருள். இது என்னது? பெருஞ்செல்வத்தை தான் சொல்கிறாங்க. கொழுஞ்சோறு 4வது ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், தமிழ் இதழ்களின் தமிழில் தலைப்பிடுவதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? பாரதி தான் முதல். அடுத்து புலி போல பாய்ந்தான் ஒரு செயல். புலி எப்படி பாயுது? ஒரு செயலை தானே சொல்கிறோம், ஒரு வினை. அதை தானே சொல்கிறோம் வினை. அது வரக்கூடிய ஓமை வினைன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், 24 பணம் எதை சொல்கிறோம்? ஒரு வராகனம் 24 பணம். இதில் ஒரு அட்டவணை இருக்குது, அதை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கொன்மு இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் 97 இது 2018-19 2 ஏதோ ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இது. சரிங்களா? அதனால் ரொம்ப முக்கியம். அப்போ கொன்மு என்பதன் பொருள் என்னது? மேகம். அடுத்து பாருங்கள், பிரபஞ்சனின் வரலாற்று புதினமான வானம் வசப்படும் சாகித்ய அகாடமி விருது எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது? 95. இல்லை எப்படி வேணாலும் கேட்பாங்க. வரலாற்று புதினம் பிரபஞ்சன் வரலாற்று புதினம் இது சாகித்ய அகாடமி விருது பெற்றது வானம் வசப்படும் இந்த புதினம் இது புதினமாக கட்டுரையான்னு கேட்பாங்க. அப்போ வானம் வசப்படும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் யாருடைய நூல்? பிரபஞ்சன நூல். இந்த ஒரு வேலை இத்தனை கொஸ்டின் எடுக்கலாம், ஆனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பின்பம் சிறுகதையின் ஆசிரியர். பின்பம் பிரபஞ்சன். அதில் வருது பார்த்திங்கன்னா பின்பம் பிரபஞ்சன். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. உங்களுக்கு ஏற்கனவே நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். திரும்ப பாருங்கள், ஒரு கோடு போடுவோம். வெண்பாவில் முதல் எழுத்தினருக்கு ஒத்த சொல்லி கொம்பு இருக்கா? இந்த ஆப்ஷனை பாருங்கள். 4வது ஆப்ஷன் பாருங்கள், ஒத்த சொல்லி கொம்பு இருக்கா? செப்பலோசை. அடுத்து 2 ஆசிரியப்பான் இருக்கா? அதில் முதல் எழுத்து ஆவா. இங்கே பாருங்கள் குறியில் இருக்கா? அகவலோசை. அப்போ ஆசிரியப்பா அகவலோசை. அடுத்து 3வது என்னது? கலிப்பானது கலியிருப்ப துள்ளலோசை. அடுத்து 4 வஞ்சா என்ன பண்ண நினச்சிருக்கேன் உங்களை? டென்ஷனாக கூட தூங்கிடணும்னு இருக்கேன். அப்போ தூங்கலோசை. அப்போ நான் வச்சுக்க சொன்னோமா? அடுத்து பாருங்கள், இது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதில் கோடு சொல்லியிருக்கேன் பாருங்கள். 2 சீர். இப்போ திருக்குறள் நான் வச்சுங்க.
2 சீர்னது குறளடி, திருக்குறள்னு சொல்கிறோமா, அப்போ குறளடி 4வது ஆன்சர். அடுத்து பாருங்கள் 3 சீர்கள், 3 சீர் வந்துச்சுன்னா என்னது சிந்தடி, ரைட்டுங்களா, 3வது ஆன்சர். 4 சீர் அப்படின்னா அளவடி அல்லது நேருக்கு நேராக வரப்போ என்ன பண்ணுறோம், நேராக பார்த்து அளக்குறோம் அப்படின்னு வச்சுக்கணும், சரிங்களா, அளவடி. அடுத்து 5 சீர், 5 சீர் வந்துச்சுன்னா என்னது நெடிலடி, 5வது ஆன்சர். அடுத்து பாருங்கள் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர் வந்துச்சுன்னா என்னது, அது களி நெடிலடி, சரிங்களா. இப்போ நான் வச்சுங்க தெரிஞ்சுக்கலாம். தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட ஆண்டு 10 நான் வச்சுங்க, ரைட்டுங்களா. இப்போ வாட்சியெல்லாம் புது வாட்சியெல்லாம் இப்போ இருக்கும் 10 போட்டிருக்கோம். இப்போ பெரிய பெரிய இடத்துல நம்ம மேலே வைக்கிறது பூரா 10 உயரமாக இடத்துல வைப்போம் அப்படின்னு வச்சுங்க, பெரிய அப்படின்னு வச்சுங்க. விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மன், சரிங்களா. தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினான் என்பதை உறுதிப்படுத்தியவர் யார், ஜூல்ஸ். அவர் தானே பண்ணுறாரு, ஜூஸ் குடிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. கோயிலை போய் சுற்றி பார்க்குற டயர்ட் ஆகிட்டு ஜூஸை குடிச்சிட்டு அவர் திரும்ப பார்த்துட்டான்றாரு, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டார். அடுத்து ப்ரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லின் பொருள், ப்ரெஸ்கோன்னு புது, நம்ம ஏற்கனவே நீங்கள் 4 மார்க் கொஸ்டினாக படிச்சிருப்பீங்க, இந்த நான் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் தமக்கை யார், அக்கால், சரிங்களா. குற்றாலக்குறவஞ்சி ஏற்றி வர திருக்கூட ராசபை நம்ம சொன்னோம். அந்த திருக்கூட நம்ம குற்றாலநாதர் கோயிலுக்கு முன்னாடி, சிவன் கோயிலுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, 3 கூடையை வச்சு உட்காந்துருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க நினச்சேன்னா, திருக்கூட ராசபை கவி பாடுறாரு அந்த இடத்துல உட்காந்து. அடுத்து 12 திருமுறைகளின் டேஸ் திருமுறையாக இருப்பது திருவாசகம். 8வது திருமுறை என்னது, திருவாசகம். அடுத்து பாருங்கள் இப்போ எதை முழுவதையும் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தார், திருவாசகத்தை. அடுத்து பாருங்கள் நோதிரம், பாலையால், காந்தாரம் முதலிய பண்கள் காணப்படும் தமிழுக்கு என்னது, பரிபாடலில் தான் காணப்படும். அடுத்து பாருங்கள் டச் ஸ்க்ரீன் அர்த்தம், 5வது இதை பாருங்கள் கீழே 3 இதில் ஆப்ஷன் பாருங்கள், டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை, டச் பண்ணுறோம், தொடுறோம் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து பாஸ்வேர்டு என்னது, கடவுச்சொல் 4வது. அடுத்து பாருங்கள் கஸ்டமர்னு அவங்களுக்கு தெரியும், வாடிக்கையாளர். செல்ஃபோனுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கு, 5வதுல அலைபேசி கொடுத்துருக்கு, செல்லுடி பேசி, ரைட்டுங்களா, எப்படி தான் கொடுத்துருக்கலாம், நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து கெஜெட் என்னது, அரசிதழ், ஜியோதலங்க கெஜெட்டில் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, நம்பர்ஸ் எல்லாம் அது. அடுத்து பாருங்கள் என் வாழ்வு என் கைகளில் என்று நம்பியவர் யார், ஜீவா என்ற ஜீவானந்தம். என் வாழ்வு என் கையில்னு சொன்னார். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்னும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார், பாரதிதாசன். இமயத்தில் வில்லினை பொறித்தவன், இமயத்தில் போய் வில்லை பொறித்தவன் யார், இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். சில பேர் இன்னும் இங்கேயும் இதான் இப்படியா இருக்கும், நம்மளை ஏமாத்துக்க கொடுத்துருவாங்க நினச்சிடக்கூடாது. அது இமயத்தில் போய் வில்லை பொறிச்சனால தான் இவருக்கு பேர் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். அடுத்து பாருங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உள்ள இடம் திருச்சி. கோவையில் என்ன இருக்குது, பாரதியாருக்கு பல்கலைக்கழகம் இருக்குது, பாரதிதாசனுக்கு திருச்சி நான் வச்சுருங்க, மறந்துடாதீங்க. இல்லை பாரதிதாசன் 2 தான் வருது, அப்போ திருச்சி அப்படின்னு வச்சுங்க, ரைட்டுங்களா. அடுத்து பாடப்படும் ஆண்மகனின் உயர் பண்புகளை கூறும் திணை. பாடப்படக்கூடிய ஆண்மகனுடைய கல்வி, ஒழுக்கம், வீரம், கல்வி, கொடை எல்லாமே பாடத்தினை பற்றி படித்தோம்னா அந்த. அடுத்து பாருங்கள் தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீயனுக்கு இரையாக மடுத்தல் என கல்வி கூடங்களில் இன்றியமையாமை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார், பாரதியார். கைக்கு என்பதன் தமிழில் என்ன பொருளும் உண்டு, துளிப்பா. கைக்குனா துளிப்பா, சின்னதாக 1 வார்த்தை 2 வார்த்தை எழுதோம்னா கவிதை. சாந்திநிகேதனில் உள்ள மரம் பியாலா மரம், சாந்தி பியாலா மரம். அடுத்து பாருங்கள் இது உங்களுக்கு நம்ம துணைப்பாடலுக்கு பார்த்திங்கன்னா பட்டிமன்றம் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு சும்மா ஒரு 5 வாக்கியத்தை மட்டும் எடுத்து ஒரு பொருத்தியாக கொடுத்துட்டேன். இது போல் உங்களுக்கு டிஎன்பிசி பின்னாடி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ பரீட்சைக்கு அதை கேட்கலாம், ஏதாவது ஒரு வாக்கியம் கொடுத்து கேட்பாங்க. பாருங்கள் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், இங்கே பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் பாட்டு இருக்குது. இது யார், 2வது ஆன்சர் பாருங்கள், பாரதிதாசன். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, தாராபரதி. 1வது பார்த்திங்கன்னா மேலே தாராபரதியில் வரி தான். விரைவு 10 வெறுங்கை என்பது மூடத்தனம்னு சொல்லுவார்ல அவர். அடுத்து பாருங்கள் வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை வேண்டும், வீட்டிற்கு புத்தகசாலை வேணும்னு சொல்லுவார் யார், அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்கள் 4 யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லாமே நம்ம மக்கள் தான் அப்படின்னு சொன்னவர் யார், 5வது பாருங்கள் கணியன் பூங்குன்றனார். செந்தமிழ் ஆடினும் போது நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை, இதை சொன்னவர் யார், பாரதி யார், ரைட்டுங்களா. ஏன்னா வச்சுங்க இதில் இந்த நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் மறந்துடாங்க, மாற்றிடுறாங்க அதையும். அடுத்து பாருங்கள் கீதாஞ்சலி என்ற கவிதை நூலுக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர்
யார்? தாகூர் தான் கீதாஞ்சலி நூல் இலக்கியத்திற்கு முத நூல். அடுத்து தாகூர் 1921 இவர் அந்த பல்கலைக்கழகம் நிறுவன வருஷம் எந்த பல்கலைக்கழகம்னா விஸ்வபாரதி. அடுத்து பாருங்கள், தாகூர் எந்த கவிதை நூல்கள் இலக்கியத்தில் நோபல் பரிசு பெற்றார்? கீதாஞ்சலிக்காக. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இருக்க பாருங்கள், அப்துல் ரஹ்மானுடைய கவிதை தொகுப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எந்த நூல்? ஆலாபனை. அடுத்து பாருங்கள், நாடகத்துறைக்கு தமிழில் நூல் இல்லை என்ற குறையை தீர்க்க வந்த நூல் எது? மனோன்மணியம் தான். இதான் முதல்ல என்ன பண்ணுறோம், மற்ற நாடகத்தப்புறம் இல்லாமல் அந்த குறையை தீர்க்க வந்தது இதுதான், மனோன்மணியம் தான். அடுத்து மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை, சிவகாமியின் சரிதம் இருக்குது, சிவகாமியின் சபதம் இருக்குது, ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, மனோன்மணியத்தில் உள்ள கிளைன்னா அதில் ஒரு சரிதமாகவே இருந்திருக்கு, பக்கத்தில் என்ன ஒரு கை கிளையாகவே இருந்திருக்கு, அப்போ சரிதம் அப்படின்னு வச்சுங்க. சபதம் கிடையாது, சரிதம். உங்களை குழப்பத்துக்கு அப்படி கொடுப்பாங்க. அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் திருநெல்வேலி. திருநங்கைகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் 15. இந்தியாவின் முதல், இதில் கேட்குறாங்க இந்த ஒரு 3 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 3 வினாவில் ஏதாவது ஒன்று கேட்டு வச்சுறாங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர். காவல் உதவி ஆய்வாளர் யார்? பிரித்திகா யாசினி. முத போலீஸ்க்கு பிரியா வேலைக்கு போய் சேர்ந்தவங்க யார்? திருநங்கை பிரித்திகா யாசினி அப்படின்னா வச்சு. அடுத்த நாட்டிலே முதலாக லோக் அதாலத் நீதிபதியாக போன திருநங்கை யார்? ஜோபிதா மோண்டல் மாஹி. ரைட்டுங்களா? இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நீதிபதியாக போகிறாங்க முதல். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் 3ஆம் பாலின பிரிவில் பள்ளிப்படிப்பை முடிக்கும் முதலாம் திருநங்கை தாரிகா பானு தான் பள்ளிப்படிப்பை முதலாக முடிக்கிறாங்க. நான் வச்சுங்க. இந்த 3 வினா கேட்குறாங்க அடிக்கடி. அடுத்து பாருங்கள், அஸ்திரிக் என்பதன் தமிழாக்கம் அழகியல். உங்களுக்கு ரவுண்டாக இருக்கணும் 160க்காக இந்த வினா கொடுத்தேன். நீங்கள் இந்த கலை சொல் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது 2 கேட்டு நம்ம இந்த 7x2 இலக்கண பகுதியில் கேட்டுருவாங்க. சில நேரம் நம்ம 1 மார்க்கில் 14 ஒன்றா கூட கேட்பாங்க. சரிங்களா? அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இது கூட கூடுதலாக அந்த கலை சொல்ல படித்து வச்சுங்க. அதுதான் இந்த லாஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நல்லா படிங்க. பப்ளிக்கில் முழு மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.